ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரம்யா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்லயே சிக்கன் ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ரொம்ப ஜூசியா, வெளியில ரொம்ப ட்ரையா, ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல அந்த ஆத்தென்டிக்கான டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். நீங்க கிச்சனுக்கு இது இருக்க போல பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னாலும் நான் சொல்றேன், இந்த சிம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் அதே டேஸ்ட அச்சீவ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுத்து 2 பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 10லேருந்து 15 உரிச்ச பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு பெருசாக இருந்ததுன்னா 10 பூண்டே போதும். நெக்ஸ்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு பிடி கொத்தமல்லி, 2 கருவேப்பிலை கொத்து, அவ்வளோதாங்க. அடுத்து மசாலா பவுடர் அரைக்கிறதுக்கு ஒரு பே லீஃப், 7லேருந்து 8 கிராம்பு எடுத்துக்கலாங்க. அடுத்து 3 பீஸ் பட்டை, 2 அன்னாச்சி பூ, 4லேருந்து 5 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் முழு தனியா. 1 kg சிக்கனுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த பவுடர் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நான் காரத்துக்கு ட்ரை ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 3 காஷ்மீரி ரெட் சில்லி, 3 ட்ரை ரெட் சில்லி எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு அதிகமாக வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா கம்மியும் பண்ணிக்கலாம். இதில் நான் மிளகு எதுவுமே சேர்க்கலை. அடுத்து நம்ம தனி மிளகாய் தூள் சேர்ப்போம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை அப்படியே சிம்லே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கலர் சேஞ்ச் ஆகாமல் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த பவுடர் தான் நம்ம இந்த டிஷ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த மசாலாஸுமே நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனியனை நீட்டாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைக்காமல் எல்லாத்தையும் நம்ம தட்டி தான் சேர்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பூண்டை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம தட்டி சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் அந்த டிஷ்ஷில் தனியாக சூப்பராக தெரியும். யூஸ்வலாக நம்ம அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி தட்டி செய்யும் போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். இந்த மாதிரி நம்ம ஃபைனாக இடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து 2 பீஸ் இஞ்சியும் நம்ம கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவர். ஸோ இது நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் தான் டாமினேட் பண்ணும். ஸோ 2த்தையும் கரெக்டான அளவில் எடுத்துக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிடலாம். அந்த உப்பெல்லாம் அதில் இறங்கும். நெக்ஸ்ட் நான் கடாய் எடுத்திருக்கேன் இந்த டிஷ் செய்கிறதுக்கு. உங்ககிட்ட கடாய் இல்லைனாலும் நீங்கள் மண் சட்டி அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பட் கடாயில் செய்யும்போது இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இரும்பு கடாய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பாத்திரத்திலே செய்யலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, நான் ஆல்ரெடி மசாலா பவுடரில் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால கொஞ்சமாக பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், இது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ கடாயில் கட் பண்ணி வச்சு ஆனியன் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வர தேவையில்லை. நம்ம பிரியாணிக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வர தேவையில்லை. அதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிக ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இடித்து வச்சோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஆனியன் ஆயிலோட நல்லா பிளெண்ட் ஆகி அது ஒரு ஃப்ரெஷ்ஷான அரோமா கொடுக்குங்க. எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இப்போ இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அப்படியே டைரெக்டாக நம்ம ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வதங்கினதும் நம்ம இந்த சிக்கனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போ கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்ற போகிறதில்ல. இந்த சிக்கன்லேயே நிறைய தண்ணி விடும், அதுலேயே இந்த சிக்கன் குக் ஆகிடும் நல்லா சாஃப்டாக. ஸோ இதை நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ 2 கொத்து கருவேப்பிலையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூளும் நார்மல் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். இதை அப்படியே நல்லா கலரி விட்டுட்டு நல்லா பிளெண்ட் ஆகி அந்த மசாலாலாம் இது கூட நல்லா பைண்ட் ஆனதும் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். உங்களுக்கு அப்படி தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்ட்டு. நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலரி விட்டுறலாம். இது இப்போ நம்ம வேறு எந்த மசாலாவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. பார்த்திங்களா, அந்த சிக்கனில் அந்த கோட் ஆகி அந்த மசாலாலாம் அவ்வளோ ஒரு ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இது. சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி இப்போ இது ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இதை அப்படியே விடலாம். அது பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்ப்டிங்காக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக நம்ம மல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியதுதான். நல்ல சுட சுட சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். நெக்ஸ்ட் நிறைய வீடியோ உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க.